ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேக் செய்ய போகிறோம். கேக்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் மாமா பொண்ணோட பிறந்த நாள். சரி, அவளுக்கும் சேர்த்து கேக்கு செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கேக்கு செஞ்சேன். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு கப்பு தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். கொஞ்சம் வெண்ணெய், ஒரு 1/2 டம்ளர் பால், மெஷர்மெண்ட் அளவால் எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றினா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வெண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வச்சு கலந்துக்கலாம். அதை கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் சுகர் போட்டால் இனிப்பு கூடுதலாக தெரியும். அதுக்காக சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்காக சுகர் கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து நல்லா பவுட்ராக ஆக்கிக்கலாம். இப்போ பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். முழுசாகவும் சுகர் போடலாம். அது ரொம்ப கரையிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு சேர்த்தா ஈஸியாகவே கரைஞ்சிடும் டக்குன்னு. 1/4 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நல்லா சலிச்சிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனும், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சோடா கொஞ்சம் கம்மியாக தான் கலந்துக்கணும். அதிகமாக போட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்ததுனால நான் அது அப்படியே டப்பாவோடய கொட்டிட்டேன். லம்ஸ் அதிகமாக இருந்தது. அதனால் இதை நல்லா ஸ்பூனால் உடச்சி விட்டு ஃபுல்லாக இது பண்ணி விட்டாச்சு. இதையும் சேர்த்து நல்லா சளிச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்தா ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எசன்ஸை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ஒரு கேக் பேன் ட்ரேயில் எடுத்து நம்ம கலந்ததை கேக் க்ரீம் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்து கொஞ்சம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஓடிஜியில் வச்சிடலாம். 25 மினிட்ஸு 180 டிகிரியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணலாம். கொஞ்சோண்டு சாக்லேட்டு, கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு, பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான கேக்கை எடுத்துடலாம். சூடு ஆறின பிறகு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. அது எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சிரப் ரெடி பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் அது மேலே இது பண்ணிட்டு தடவிடலாம். நான் கேக்கு நீட்டாக இருந்ததை 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன்.
இது மேலே ஒரு லேயர் சேர்த்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி பண்ணது என் மேலே போட்டுட்டு, இது மேலே கேக்குக்கு மேலே ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதை நான் மிக்சியில் கொஞ்சம் பொடியாக்கிட்டு இது மேலே சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் ஜெம்ஸ் இருந்தது டெக்கரேஷனுக்கு, வேறு எதுவும் இல்லை. சரி ஜெம்ஸ் முட்டை இருந்ததுனால நான் அதை டெக்கரேஷனுக்கு சேர்த்துட்டேன். சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக செஞ்ச கேக்கு இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.